தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோவில் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த 20 கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம். முந்தைய கேள்விகளுக்கு எங்களது ஆபிரகாம் பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனம் முதல் ஆதியாகமம் 25வது அதிகாரம் 9வது வசனம் வரை. வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும். கேள்வி 61. மகா ரூபவதியாயிருந்தவள் யார்? ஆப்ஷன் ஏ ரெபெக்காள். ஆப்ஷன் பி ஆகார். ஆப்ஷன் சி கேத்தோராள். ஆப்ஷன் டி சாராள். சரியான விடை ஏ ரெபெக்காள். இருப்பிடம் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 16வது வசனம். கேள்வி 62. கர்த்தர் யாரை ஜாதிகளுக்குத் தாயாக வைப்பேன் என்றார்? ஆப்ஷன் ஏ ரெபெக்காளை. ஆப்ஷன் பி சாராயை. ஆப்ஷன் சி மில்காளை. ஆப்ஷன் டி ஆகாரை. சரியான விடை பி சாராயே. இருப்பிடம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனம். கேள்வி 63. ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாமின் வயது என்ன? ஆப்ஷன் ஏ 80 வயது. ஆப்ஷன் பி 100 வயது. ஆப்ஷன் சி 120 வயது. ஆப்ஷன் டி 110 வயது. சரியான விடை பி 100 வயது. இருப்பிடம் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 5வது வசனம். கேள்வி 64. துறவுக்கு குடத்தை தோள்மேல் வைத்துக் கொண்டு வந்தது யார்? ஆப்ஷன் ஏ சாராள். ஆப்ஷன் பி ஆகார். ஆப்ஷன் சி ரெயுமாள். ஆப்ஷன் டி ரெபெக்காள். சரியான விடை டி ரெபெக்காள். இருப்பிடம் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 15வது வசனம். கேள்வி 65. ரெபெக்காள் வந்தபோது ஈசாக்கு எந்த துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான்? ஆப்ஷன் ஏ ஏசேக்கு துறவு. ஆப்ஷன் பி லகாய்ரோயி துறவு. ஆப்ஷன் சி ரெகபோத் துறவு. ஆப்ஷன் டி சீரா துறவு. சரியான விடை பி லகாய்ரோயி துறவு. இருப்பிடம் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 62வது வசனம். கேள்வி 66. தனக்கு உண்டான யாவையும் தன் குமாரனுக்கு கொடுத்தது யார்? ஆப்ஷன் ஏ ஈசாக்கு. ஆப்ஷன் பி ஆபிரகாம். ஆப்ஷன் சி தேராகு. ஆப்ஷன் டி லோத்து.
சரியான விடை பி. ஆபிரகாம். இருப்பிடம் ஆதியாகமம் 25வது அதிகாரம் 5வது வசனம். கேள்வி 67. பலிபீடத்தில் கட்டைகளின் மேல் கிடத்தப்பட்டது யார்? ஆப்ஷன் ஏ ஈசாக்கு. ஆப்ஷன் பி ஆபிரகாம். ஆப்ஷன் சி எலியேசர். ஆப்ஷன் டி கேராகு. சரியான விடை ஏ ஈசாக்கு. இருப்பிடம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம். கேள்வி 68. அபிமெலேக்கின் சேனாதிபதியாக இருந்தது யார்? ஆப்ஷன் ஏ எஸ்கோல். ஆப்ஷன் பி கேபா. ஆப்ஷன் சி சினேயா. ஆப்ஷன் டி பிகோல். சரியான விடை டி பிகோல். இருப்பிடம் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். கேள்வி 69. பிள்ளை பெற்ற சாராளை பரியாசம் பண்ணியது யார்? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம். ஆப்ஷன் பி ஆரான். ஆப்ஷன் சி லோத்து. ஆப்ஷன் டி இஸ்மவேல். சரியான விடை டி இஸ்மவேல். இருப்பிடம் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 9வது வசனம். கேள்வி 70. வில்வித்தையில் வல்லவனானது யார்? ஆப்ஷன் ஏ இஸ்மவேல். ஆப்ஷன் பி ஈசாக்கு. ஆப்ஷன் சி மீதியான். ஆப்ஷன் டி பென்னம்மி. சரியான விடை ஏ இஸ்மவேல். இருப்பிடம் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 20வது வசனம். கேள்வி 71. முதலாக கர்த்தரை முகங்குப்புற விழுந்து வணங்கியது யார்? ஆப்ஷன் ஏ தேராகு. ஆப்ஷன் பி ஈசாக்கு. ஆப்ஷன் சி ஆபிராம். ஆப்ஷன் டி எலியேசர். சரியான விடை சி ஆபிராம். இருப்பிடம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 3வது வசனம். கேள்வி 72. கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டது யார்? ஆப்ஷன் ஏ சாராள். ஆப்ஷன் பி ஆகார். ஆப்ஷன் சி ஆபிரகாம். ஆப்ஷன் டி ரெபெக்காள். சரியான விடை பி ஆகார். இருப்பிடம் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். கேள்வி 73. ஆரானின் தகப்பன் யார்? ஆப்ஷன் ஏ ஆபிரகாம். ஆப்ஷன் பி அரியோ. ஆப்ஷன் சி சோகார். ஆப்ஷன் டி கேராகு. சரியான விடை டி தேராகு.
இருப்பிடம் ஆதியாகமம் 11வது அதிகாரம் 27வது வசனம். கேள்வி 74. எலாசாரின் ராஜாவாக இருந்தது யார்? ஆப்ஷன் ஏ கெதர்லாகோமேர். ஆப்ஷன் பி சினேயா. ஆப்ஷன் சி செமேபர். ஆப்ஷன் டி அரியோ. சரியான விடை டி அரியோ. இருப்பிடம் ஆதியாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனம். கேள்வி 75. சேயீர் மலைகளில் இருந்தது யார்? ஆப்ஷன் ஏ ஓரியர். ஆப்ஷன் பி சூசிமியர். ஆப்ஷன் சி எமோரியர். ஆப்ஷன் டி ரெப்பாயிமியர். சரியான விடை ஏ ஓரியர். இருப்பிடம் ஆதியாகமம் 14வது அதிகாரம் 6வது வசனம். கேள்வி 76. மம்ரேயின் சமபூமியில் தரைமட்டம் குனிந்தது யார்? ஆப்ஷன் ஏ எலியேசர். ஆப்ஷன் பி ஈசாக்கு. ஆப்ஷன் சி ஆபிரகாம். ஆப்ஷன் டி பெத்துவேல். சரியான விடை சி ஆபிரகாம். இருப்பிடம் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 2வது வசனம். கேள்வி 77. ஈசாக்கை பலியிடச் சென்றபோது ஆபிரகாம் எத்தனை வேலைக்காரரை கூட்டிச் சென்றான்? ஆப்ஷன் ஏ 2 பேரை. ஆப்ஷன் பி 3 பேரை. ஆப்ஷன் சி 4 பேரை. ஆப்ஷன் டி 5 பேரை. சரியான விடை ஏ 2 பேரை. இருப்பிடம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 3வது வசனம். கேள்வி 78. ரெபெக்காளுக்கு எத்தனை சகோதரர் இருந்தார்கள்? ஆப்ஷன் ஏ 1 சகோதரன். ஆப்ஷன் பி 2 சகோதரர். ஆப்ஷன் சி 3 சகோதரர். ஆப்ஷன் டி 4 சகோதரர். சரியான விடை ஏ 1 சகோதரன். இருப்பிடம் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 29வது வசனம். கேள்வி 79. ஆபிரகாம் விருத்தசேதனம் பண்ணப்பட்ட போது அவன் வயது என்ன? ஆப்ஷன் ஏ 98 வயது. ஆப்ஷன் பி 99 வயது. ஆப்ஷன் சி 100 வயது. ஆப்ஷன் டி 110 வயது. சரியான விடை பி 99 வயது. இருப்பிடம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 24வது வசனம். கேள்வி 80. பட்டணத்துக்குள் எத்தனை நீதிமான்கள் இருப்பார்கள் என்று ஆபிரகாம் 3வது கூறினான்? ஆப்ஷன் ஏ 50 நீதிமான்கள். ஆப்ஷன் பி 40 நீதிமான்கள். ஆப்ஷன் சி 30 நீதிமான்கள். ஆப்ஷன் டி 20 நீதிமான்கள். சரியான விடை பி 40 நீதிமான்கள்.
இருப்பிடம் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 29வது வசனம். கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவை பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.